பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதிகள் முறையாக செயல்படுகிறதா என இந்த குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் நிதிகள் முறையாக செயல்படாமல் இருந்தது. அதை நாங்கள் சுட்டிக்காட்டி செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில தவறான தகவல்களை கொடுத்த 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்திருக்கிறோம் என மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் பேட்டி. சிவகங்கை மாவட்டத்தில் 2024-26 ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் மதிப்பீட்டு குழு தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். காந்திராஜன் தலைமையில் குழு உறுப்பினர்களான சட்டமன்ற உறுப்பினர்கள் கு. செல்வ பெருந்தகை உள்ளிட்ட குழு மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சித் தலைவர் க. பொற்கொடி, அரசு அதிகாரிகள் ஆகியோர்களுடன் காரைக்குடி கலைநிவாசலில் உள்ள சீர்மரபினர் கல்லூரி விடுதியில் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர் மற்றும் அரியக்குடியில் உள்ள இயற்கை வேளாண்மை மாதிரி பண்ணை திடலையும் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதிகள் முறையாக செயல்படுகிறதா என இந்த குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இதுவரை தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இந்த குழு ஆய்வு மேற்கொண்டு உள்ளது எனவும் பல்வேறு இடங்களில் நிதிகள் முறையாக செயல்படாமல் இருந்தது. அதை நாங்கள் சுட்டிக்காட்டி செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில தவறான தகவல்களை கொடுத்த 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்திருக்கிறோம் என்றும் மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் தெரிவித்தார்.